கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது 3ஆம் தேதி காலை ஆராதனையை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கப்பா. பிதாவே நன்றியோடு சோதரிக்கப்பா. எங்களுக்கு வாசம் பண்ணுகிறவரே சோதரிக்கிறோம். தடைகளை நீக்குகிறவரே சோதரிக்கிறோம். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவரே சோதரிக்கப்பா. எங்கள் தேசத்தை ஆஸ்வதிக்கிறவரே சோதரிக்கிறோம். எவருடைய தேசத்தை ஆஸ்வதிக்கும்படியாக எங்களுக்கு ஜெபாவை கொடுத்தவரே சோதரிக்கிறோம். தடைகளை நீக்குகிறவரே சோதரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடு சோதரிக்கிறோம். இந்த காலை ஆராதனை நீர் ஆஸ்வதிக்க பொருட்காய் நன்றி செலுத்துறோம். ஒவ்வொரு பாடல் வேலையிலும், துதி வேலையிலும், செய்தியின் வேலையிலும், நற்கரணை வேலையிலும் உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு எங்களோடு தங்கியிருக்க பொருட்காய் நன்றி செலுத்துகிறதாவே. ஆலயங்கள் மூடப்பட்டு கிடந்தாலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் ஆலயமாக கூடி ஆராதிக்க, ஜெபிக்க, துதிக்க உம்முடைய தியானத்தை நாங்கள் செய்யத்தக்காக கொடுத்த தரத்துக்காக உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே உங்களை கருத்துக்களாக தாழ்த்தி ஒப்பெடுக்கிறோம். நீங்க பெரிய காரியத்தை செய்து முடியாக உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பெடுக்கிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு எங்களோடு கூட இந்த காலையில் வரும்படி அழைக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. உம்முடைய வேத வார்த்தைக்காக நன்றியோடு சோத்தரிக்கிறதாவே. பரிசுத்த பிதாவே உம்முடைய கருத்துக்களை எங்களை தாழ்த்தி ஒப்பெடுக்கிறோம். இப்பொழுதும் இந்த ஆராதனையை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பேற்று நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்கப்பா. நாங்கள் எதை செய்தாலும் உம்முடைய நாம மகிமைக்கென்று செய்யத்தக்காக தேவன் கிருபை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் தன்னுடைய வீடுகளில் ஜெப சிந்தையோடு கூட தேவ சமூகத்தில் தலை தாழ்த்தி அர்ப்பணிக்கத்தக்கதாக இது கர்த்தர் எங்களுக்கு உண்டு பண்ணி கொடுத்த நாள். இதில் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் சொல்ல ஒரு தெய்வீக பயபக்தியோடு கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்களுக்காக நீர் ஆயத்தப்படுத்தி கொடுத்துக்கதான உம்முடைய பந்திக்காக நன்றியோடு சோத்திருக்கிறோம். இந்த நற்கனை பந்தில நாங்கள் ஜெப சிந்தையோடு கலந்து கொள்ளத்தக்க ஒவ்வொரு குடும்பமாக நாங்கள் இதில் இணைக்கத்தக்காக தேவன் கிருபை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். அவருடைய ஆரம்பம் முதல் முடிவு பிரதமாக உடைய பிரசன்னம் தங்கி இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். இதனால ஆராதனை நாங்கள் ஒன்று கூடி சபையில் ஆராதிக்காவிட்டாலும் என்னுடைய ஒவ்வொரு வீடுகளும் சபைகளாய் மாற்றப்படுவதற்கு நீ உதவி செய்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறதாவே. தீமையான அனைத்தையும் நீ நன்மையாக மாற்றி கொடுக்கிறேன். இப்பொழுது நீ அதை செய்திருக்கு. உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளின் ஆராதனை முழுமையும் பொறுப்பேற்று நடத்துங்க. சகல துதி, கனம், மகிமை யாவற்றையும் உங்க ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலிருந்து 394வது பாடலை பாடி தேவ சமூகத்தில் துதியோடும் சோத்திரத்தோடு கூட கடந்து செல்வோம். இந்த பாடல் துதி வேலையை பேராலயத்தின் உதவி போதகர் பாஸ்டர் ஜான்சன் அவர்கள் பொறுப்பேற்று நடத்துவார்கள். தேவனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 394வது பாடலை நாம் பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம் யாவரும் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம் யாவரும் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடிய
நாடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவகுமாரன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவகுமாரன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அச்சயம் பச்சமம் ரட்சிப்பை எங்களுக்கு அருளியதாலே. அச்சயம் பச்சமம் ரட்சிப்பை எங்களுக்கு அருளியதாலே. நிச்சயமே சுவாமி பற்றியே சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயமே சுவாமி பற்றியே சாட்சி பகர வேண்டியதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. வெள்ளங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெயக்கொடி உடனே. வெள்ளங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெயம் கொடி உடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ஆராதனை வேளையில கூட நாம் அப்படியே ஆண்டவரை எழுந்து நின்று ஆராதனை செய்து அவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். நாம் இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நிற்போமா?
இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் என்று சொல்லி அவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். இன்ப நாமம் இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல், கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல், கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார். சொல்லுவோம், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்த. விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்த. நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார், நம் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். எல்லாரும் சொல்லுவோம், விடுதலை நாயகன். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். வெற்றியை, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு வெற்றியை தருகிறார். ஆமென். எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்த. ஆனந்த துதி ஒலிக்க
கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவச்சனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவச்சனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபரின் பாசம் பெரிதே. சொல்லுங்க, மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபரின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சிமை பெற்றிடுவோமே. மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சிமை பெற்றிடுவோமே. குன்றிட மாட்டோம், குறுகிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குன்றிட மாட்டோம், குறுகிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவச்சனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவச்சனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். தேனினில் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. சொல்லுவோம், தேனினில் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினம் நீ என் மனமே. தேனினில் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம், அதை பிடித்து கொண்டால்தான் பொன்னகர் வாழ்வில் பெறுவாய் நீ மனமே. தேனினில் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினில் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினம் நீ என் மனமே. தேனினில் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. இரு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் தேனிலும் மதுரமானவராய் இருக்கிறார். அவர் ஒருவரே சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறவர், நம்மை தேடி வந்த ஆண்டவர். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, தேனினில் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினில் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினம் நீ என் மனமே. தேனினில் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அல்லேலூயா. என் ஆத்துமா உம்மையே நோக்கி அமர்ந்திருக்கிறது என்று சொல்லி அவரிடத்துல நம்மை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நம்ம அப்படியே அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே, என் ஆத்து உம்மையே நோக்கி காத்து கொண்டிருக்கிறது, உம்மையே என் ஆத்துமா நோக்கி கொண்டிருக்கிறது, வாஞ்சிக்கிறது. அப்பா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு நீங்காது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன ஆண்டவர், இந்த வேளையில கூட எங்கள் குடும்பங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக.
உம்மை ஆராதிக்கிற, உம்மை துதிக்கிற ஒவ்வொரு முகங்களையும் கர்த்தர் இப்பொழுதே ஆண்டவரே நீர் பிரகாசிக்க செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கவலை, கண்ணீர், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவீராக. உமது முழு குடும்பங்களையும் உமது கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும் கர்த்தர் நீர் எங்களை பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. நம்ம அப்படி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே அடைக்கலமே, என்பலனே என்னை மீட்டவரே. கண்மலையே அடைக்கலமே, என்பலனே என்னை மீட்டவரே. அசைவுற விடமாட்டீ, என்னை அசைவுற விடமாட்டீ. என்று சொல்லுவோம். அசைவுற விடமாட்டீ, என்னை அசைவுற விடமாட்டீ. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். இடுவே என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவே, எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவே. என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன், அசைவுற விடமாட்டீ. என்னை அசைவுற விடமாட்டீ. என்று சொல்லுவோம். அசைவுற விடமாட்டீ, என்னை அசைவுற விடமாட்டீ. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். இயேசுவே, என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. அசைவுற விடமாட்டீ, என்னை அசைவுற விடமாட்டீ. அசைவுற விடமாட்டீ, என்னை அசைவுற விடமாட்டீ. ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். ஆஹா அல்லேலூயா, 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 ஆஹா. ஆமென், ஆமென், ஆமென்.
எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஆண்டவரே உங்க ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். அப்பா, நீர் நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. ஆண்டவரே, நீ சொல்லியிருக்கிறீரப்பா, கஷ்ட நேரத்துல, துன்பங்கள் நேரத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னீரே. இப்பொழுதும் சுவாமி, உம்மை நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொரு ஜனங்களையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து சீக்கிரத்துல ஆண்டவரே இந்த வாதைகளில் இருந்து, பிரச்சனைகளில் இருந்து, ஆண்டவரே இந்த போராட்டங்களில் இருந்து எங்களை விடுவிக்கும்படியாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உமது கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை நிறைவாய் நடத்த போகிறீர். உமது மகிமையில எங்களை நடத்த போகிறீர். உமது பிரசன்னத்தை நடத்த போகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் இல்லங்களில வாசம் செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய உள்ளத்தில் நீர் வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வீராக. உமது கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும், கனமும், மகிமையும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மாறாத நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மே மாதத்தின் முதல் ஞாயிறு காலை ஆராதனையில கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்தின நாம் ஆண்டோடைய வார்த்தை கேட்கும்படியாக ஜெப சிந்தையோடு கூட நாம் இருக்கிற இடங்களில் கர்த்தருடைய கரத்துக்களாக நம்மை தாழ்த்தி ஒப்பெடுப்போம். நம்முடைய குடும்ப நிகழ்ச்சிகள், மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு கர்த்தருடைய ஆராதனைக்கு ஆலயத்திலே கடந்து வந்து எப்படி நாம் கலந்து கொள்வோமோ அதே போல வீட்டில் இருக்க நீங்கள் அனைவரும் இதை ஆராதனை ஸ்தலமாக நினைத்து நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக நீங்கள் கடந்து வரும்படி ஒப்பு கொடுக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சிறு பிள்ளைகள் அவர்கள் விளையாடும் பொழுது சில சிறு பிள்ளைகளிடத்துல அவளை விட சற்று வயதில் மூத்தவர்கள் விசாரிப்பார்கள், அவர்களை பேசுவார்கள். அப்பொழுது அவர்களை விட சிறு பிள்ளைகளை பார்த்து, நீ எனக்கு பயப்படியா சாமிக்கு பயப்படியான்னு சொல்லி கேட்பாங்க. சின்ன பிள்ளைங்களாம் சொல்லும், ரொம்ப குட்டி பிள்ளைங்க, நான் சாமிக்கு தான் பயப்படுவேன்னு சொல்லும். உடனே கொஞ்சம் பெரிய பையனாக இருக்க அவன் சொல்லுவான், அந்த குட்டி பையன் கண்ணுக்கு முன்னாடி அவருடைய ஒரு விரலை கொண்டு போய் நீட்டுவான். உடனே அவன் பயந்துக்கிட்டு கண்ணை மூடுவான். பத்தியா, நீ கடவுளுக்கு பயப்படுன்னு சொன்னிய, சாமிக்கு பயப்படுன்னு சொன்னிய, எனக்கு பயப்படுற பத்தியா அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. இந்த சின்ன பிள்ளைங்க அடுத்தவன் கை விரலை கொண்டு வரும்போது இருக்க நிலையிலிருந்து அவங்க வித்தியாசப்படுறாங்க பாருங்க. அது அவருடைய பயத்தை வெளிப்படுத்த காட்டக்கூடியதாக இருக்குது. இன்னும் ஒரு சிலர் கடற்கரைக்கு அழைத்து செல்வோம் சொன்னால் கடலிலே இருக்கிறதான அலைகளை பார்த்து அவர்கள் கடற்கரையில நெருங்கி வருவதற்கு அவர்கள் சங்கடப்படுவார்கள். காரணம், தண்ணீரை பார்த்து பயம், அந்த தண்ணீர் தன்னை இழுத்து கொண்டு சென்று விடுமோ என்று சொல்லி. இப்படி பல காரியங்கள். இதற்கெல்லாம் காரணம் பயம். இருட்டை பார்த்து பயம், போலீஸ்காரர்களை பார்த்து பயம், துஷ்ட மனுஷர்களை பார்த்து பயம், ஒரு சில பொருட்களை பார்த்து பயம், பாம்பை பார்த்து பயம். இப்படி பட்டியல் போட்டுக்கொண்டே செல்லலாம். இவ்வளவு சொல்வதை விட யாராயும் ஒருவர் நம்ம வீட்டு வாசல் வந்து நின்றுட்டு, அம்மா தாயே எனக்கு கொரோனா தொற்று இருக்குது, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு சொன்னா எத்தனை பேர் தைரியமா வந்து அவளுக்கு தண்ணீர் கொடுக்க தயாரா இருப்போம். உடனே கதவு சாத்தும் இல்லை. கொரோனாவை கொடுத்த பயம் நமக்கு மட்டும் இல்லைங்க, உலக நாடுகள் அனைத்திலும் எல்லா தேசத்தின் மக்களுக்குள்ளும் பயம் இருக்கிறது. இந்நாட்களில இந்த மே மாதம் எப்படி முடியுமோ, இந்த மே மாதத்துல பிள்ளைகள் பரீட்சை எழுதினார்கள், +2 தேர்வு முடிவு வந்துவிட்டால் கல்லூரியில் சேர்க்கலாமே, என்ன செய்வது? பயம் பயம் பயம், பல நிலையில பயம். ஆண்டுடைய வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஏசாயா 8ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களில இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதையெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. மற்றவர்களைப் போல நீங்கள் உலக பிரகாரமான காரியங்களுக்கு பயப்பட வேண்டாம். உலக கட்டுப்பாடுகள்,
உலகத்துடைய ஆட்கள், உலகத்துடைய செய்கைகள், உலகத்துடைய பொருட்கள் இவளை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுங்கள். சேனைகளின் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுங்கள். அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. ஐயோ, இந்த இடத்துக்கு நான் போறேன், இது என்னுடைய இயேசுவுக்கு பிரியமான இடமா? ஐயோ, நான் இதை செய்வதற்கு தயாராகிறேனே, இது என் இயேசுவுக்கு பிரியமான காரியமா? என் இயேசு இதை விரும்புவாரா? இயேசுவை குறித்த பயம் நமக்கு காணப்பட வேண்டும். தெய்வத்தை குறித்ததான பயம் காணப்பட வேண்டும். காரணம், இந்த தெய்வமாக இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தவர், இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர். அவரை குறித்த பயம் நமக்கு காணப்பட வேண்டுமே தவிர உலகத்தை குறித்தோ உலகத்தின் காரியங்களை குறித்தோ நாம் பயப்பட வேண்டாம். அது மாத்திரமல்ல, ஏசாயாவின் தீர்க்கதரிசி புத்தகம் 37ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அசிரிய ராஜா ரப்சாக் என்கிற ராஜா, அவர் தூஷிக்கிறார். இஸ்ரவேல் மக்களை, இஸ்ரவேல் ராஜாக்களை, தெய்வத்தை தூஷிக்கிறார். அந்த தூஷணத்திற்கு நீங்கள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் ஏசாயாவை கொண்டு உணர்த்துகிறார். 51ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்தில் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம்? அசிரிய ராஜாவுக்கு அவர்கள் அவருடைய தூஷணத்துக்கு பயந்தது போல இயேசுவை ஆராதிக்கிற அல்லேலூயா என்று சொல்லி பாடி மகிமைப்படுத்துற உன்னை பார்த்து தூஷிக்கிறார்களா? உன் தெய்வ நம்பிக்கை குறித்து கேவலமாய் பேசுகிறார்களா? உடைய விசுவாசத்தை குறித்து கேலி கிண்டல் பரியாசம் பண்ணுகிறார்களா? பயப்பட வேண்டாம். கர்த்தரை நம்புவோம், கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிப்போம், கர்த்தருக்கு காத்திருப்போம். கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அவருடைய தூஷணத்தை குறித்து நீ கலக்கம் அடைய வேண்டாம், பயப்பட வேண்டாம். அப்ப என்ன செய்வது? மனுஷனுக்கு நாம் ஒருவேளை பயப்படுவோம் என்று சொன்னால் அந்த பயம் கண்ணியை வரவழைக்கும். சுருக்கு கயிறு மாதிரி பறவைகளை பிடிப்பதற்கு கயிர்களிலே சுருக்கை உண்டு பண்ணி தரையில அதை விரித்து வைத்து அந்த சுருக்கு கயிறுக்கு இடையில தானியங்களை போட்டு வைப்பார்கள். அதை சாப்பிட வருகிற பறவைகளோ வேறு ஏதோ சிறு சிறு விலங்குகளோ அதை சிக்கிக்கொள்ளும். அதை சாப்பிடும்போது அந்த வலையில அவைகள் சிக்கிக்கொள்ளும். அந்த சுருக்கு கயிறை தூரத்தில் இருக்க மனிதர்கள் இழுக்கும் போது அவருடைய கால், அது அவருடைய வேறு ஏதோ ஒரு உறுப்பு அதில் சிக்கிக்கொள்ளும். அது பறந்து போக முடியாது. அது போலதான் மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வரவழைக்கும். இதைத்தான் சாலமோன் ஞானி நீதிமொழிகள் புத்தகம் 29ஆம் அதிகாரத்தை அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் பயப்படுற பயம் நமக்கு எப்படிப்பட்ட காரியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த காலவேளையில நீ மனுஷனுக்கு பயப்படுற அந்த காரியத்திலிருந்து உன்னை விடுவித்துக்கொள். மனுஷனிடத்துல நீ ஒப்புடுக்கப்பட மாட்டாய் சொல்லி ஆண்டவர் உணர்த்தி காட்டுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, 21ஆம் நூற்றாண்டில் வசித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உணர்த்தப்படுகிறது. நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது, நாம் தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்வார், தேவன் நம்மை பொறுப்பேற்றுக் கொள்வார், தேவன் நம்மை எல்லா பயத்திலிருந்து விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஏசாயா அசிரிய ராஜாவுடைய தூஷணத்துக்கு பயப்பட வேண்டாம் சொல்லி யெகோவா தேவனை ஆராதிக்கிற, யெகோவா தேவனுக்கு பயந்திருக்கிற தம்முடைய மக்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அவருடைய தூஷணத்துக்கு நீங்கள் கலங்க வேண்டாம். நாம் ஆராதிக்கிற நம்முடைய யெகோவா தேவன் நம்மை தப்புவிப்பார், நம்மை விடுவிப்பார், நம்மை உதவி செய்து அவர் எல்லா வகையிலும் ஆஸ்வதிப்பார் சொல்லி அவருக்கு திடப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு நாம் வாசிக்கும் போது எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்துல 39ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு கிடைக்கிறது, மனுஷனிடத்துல நீ ஒப்பு கொடுக்க மாட்டாய், மனுஷனிடத்துல உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன், நீ எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். 39ஆம் அதிகாரத்துல யூத ராஜாவாகிய சிதேக்கியா கர்த்தருக்கு பயப்படாமல், கர்த்தருக்கு
விருப்பம் இல்லாத பொல்லாப்பான காரியங்களை அவன் செய்ததனால அவனுக்கு பாதிப்பு வருது. அவனுடைய கண்களை நேபுகாத்நேச்சார் பாபிலோன் ராஜா அவன் அழித்தான். கண்களை வேதனைப்படுத்தினான், பார்வையை இழந்து போனான். பாபிலோன் ராஜா இன்னும் அநேக காரியம் சொல்லி அவளை பயப்படுத்தி கொண்டிருக்கிறான். அவருடைய வார்த்தைக்கு பயப்பட வேண்டாம் சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார். இன்றைக்கு இந்த காலை ஆராதனையில நீ எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாய்? ப்ரொவிஷன் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. மே மாதத்துல இன்றையோடு கூட இந்த 144 தடை உத்தரவு முடிந்துவிடும் என்று நினைத்தால் தொடர்கிறதே. எந்த ஒரு காரியத்தை நான் கொண்டு வர முடியவில்லையே, எனக்குரியவளை பெற்றுக்கொள்ள முடியவில்லையே, எனக்கு கிடைக்க வேண்டிய காரை நான் அனுபவிக்க முடியவில்லையே, தொடர்ந்து நான் வேலைக்கு சென்றால்தான் என் குடும்பத்துடைய தேவைகள் சந்திக்கப்படும், ஆனால் அதை நான் செயல்படுத்த முடியவில்லைன்னு சொல்லி இந்த மே மாதத்துல பயத்தோடு கூட இருக்கிறாயா? உன்னை ஒப்புக்கொடு. நேபுகாத்நேச்சாருடைய வார்த்தைக்கு நீ பயப்பட வேண்டாம். 17ஆம் வார்த்தை சொல்லுது, ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுற மனுஷரின் கையில ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவது இல்லை. நீ என்னை நம்பினபடினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இன்றைக்கு காலை வேளையில உடைய எல்லா பயத்திலிருந்து உன்னை விடுவிக்கிற ஒரு தேவன் உண்டு. உடைய எல்லா தீங்கும் உன்னை தப்புவிக்கிற ஒரு கடவுள் உண்டு. உடைய கண்ணீரை துடைக்கிற உன் ஆண்டவர் உன் அருகில நின்று கொண்டிருக்கிறார். வார்த்தைக்கு பயப்படாத. தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவி எப்படிப்பட்டது? பயமுள்ள ஆவி இல்லைங்க, பயப்படுற ஆவி அல்ல. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. அதைத்தான் தேவனாய் கர்த்தர் பவுலை கொண்டு 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்தை சொல்லுகிறார். தேவன் தந்த ஆவி பலமுள்ளது, அன்புள்ளது, தெளிந்த புத்தி உள்ளது. ஐயோ இதை செய்யலாமா, அதை அங்கலாய்க்கிற காரியமே வேண்டாம். தெளிந்த புத்தியோடு கூட தீர்மானத்தோடு கூட கர்த்தர் நடத்துகிற நடத்தலுக்கு தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டு ஒப்பு கொடுத்து ஜெபித்து காத்திருக்கும் போது கர்த்தர் உன்னை நேர் பாதையில நடத்துவார். உன் தேவையெல்லாம் கொடுப்பார். யாரிடத்துல சென்று காத்து கிடக்கிறாய்? யாரிடத்துல சென்று உன்னுடைய காரியங்களுக்காக நீ காத்து கொடுக்கிறாய்? வேதத்துல வாசிக்கிறோம். இது எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல 10ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சில பொருட்களை பார்க்கிறோம். அதை பொருட்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். கை இருக்கு, கால் இருக்கு, ஷோல்டர் இருக்கு, உருவங்கள் இருக்கிறது, ஆனால் ஒன்றுமே செயல்படாது. சமீப நாட்களில விஞ்ஞானிகள் தயார்படுத்தியிருக்கான ரோபோக்கள், இந்த கொரோனா ட்ரீட்மெண்ட் கூட அந்த ரோபோக்கள் பயன்படுத்தப்படுகிறது. மின்சாரத்தின் உதவினால, சூரிய சக்தியின் உதவினால. ஆனால் எரேமியா 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க அவைகளுக்கு கைகள் இருப்பது போன்று காட்டப்படுகிறது, கண்கள் இருப்பது போல காட்டப்படுது, ஆனால் செயல்படாது. அவைகளுக்கு பயப்பட வேண்டாம். எவ்வளவு பெரிய உருவமாய் இருந்தாலும், எவ்வளவு நிலையில அந்த காட்சிகள் காணப்பட்டாலும் அவைகளுக்கு பயப்படாது. நீ உன்னுடைய வாழ்க்கையில நன்றாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீ கர்த்தருக்கு பயந்து நட. உடைய பாவத்தை விட்டுவிடு. மனம் திரும்ப வாழ்க்கை வாழும்படியாக நீ ஒப்புக்கொடு. கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்கள் நன்றாய் இருப்பார் சொல்லி பிரசங்கி புத்தகத்துல 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு காலை வேளையில பயத்தோடு ஆரம்பித்த உன்னுடைய இந்த நாள் இப்போது தேவ சமூகத்தில் நீ உன்னை ஒப்பு கொடுக்கும் போது உடைய பயத்திலிருந்து உன்னை விடுவிக்கக்கூடியதாக இருக்கும், உன்னை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். உடைய எல்லா குறைவிலிருந்து உன்னை விடுவிக்கும். ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தர் அருவருக்கிற பொருட்களை சாப்பிடுவதனால எனக்கு பலன் கிடைக்கும், திடமானது உண்டாகும் என்று சொல்லி சாப்பிடுவதனால ஒரு பலனும் இல்லை. இவர்கள் வீட்டுக்கு சென்றால் எனக்கு இது கிடைக்கும்,
இவளை நம்பினால் எனக்கு இது கிடைக்கும் சொல்லி மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைப்பான்னு சொன்னார். ஒரு பலனும் இல்லை. நாசில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். அந்த கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதற்கு நீ செய்ய வேண்டியது, பொல்லாத வழிகளை விட்டு கர்த்தர் விரும்புகிற காரியங்களை நீ செய்வாய் சொன்னால், கர்த்தர் இயேசுவுக்கு உடைய முழு ஜீவியத்தை, உடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுப்பான்னு சொன்னால், உலகத்துடைய எல்லா பயத்திலிருந்தும் கர்த்தர் உன்னை விடுவித்து காப்பாற்றுவார், தப்புவிப்பார், தாங்கி நடத்துவார். இன்றைக்கு காலவெளியில் இந்த மே மாதத்தின் முதல் வாரத்தில் உடைய எல்லா காரியங்களையும் உனக்கு உதவி செய்து தப்புவித்த தேவனை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஏற்ற நேரத்தில் உனக்கு உதவி செய்த கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவருடைய கரத்தில் உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பாயா? அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தருடைய கரத்தில் உன்னை அர்ப்பணிப்பாய் சொன்னால், எல்லா பயத்திலிருந்து உன்னை விடுவிக்கிற கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். அர்ப்பணிப்பாயா? கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, கிருபையே 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 தேவ கிருபையே 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 தேவ கிருபையே. பயந்து நின்ற நேரம், பதறி போன வேளை, அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை. பயந்து நின்ற நேரம், பதறி போன வேளை, அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை. நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை. கிருபையே 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 தேவ கிருபையே 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 தேவ கிருபையே. பரிசுத்த பிதாவே, பயத்தோடு வாழ்க்கையில தங்களை ஒப்பு கொடுத்து கடந்து வந்து ஆறல் கடந்து கொடுக்க முடிய மக்களை உம்முடைய வல்ல கட்டு ஒப்புடுக்கிறோம். உயிர்த்த நம்முடைய வல்லமையினால ஆண்டவரே உம்முடைய பயங்களிலிருந்து விடுவிக்க முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பொறுப்பேற்று நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். உலகத்தின் முடிவு படுத்தும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன நீர் உங்களுடைய மக்களாகிய ஒவ்வொருவோடு தங்கியிருந்து திடப்படுத்தி தரும்படியாக பலப்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தை எல்லாம் பயத்திலிருந்து எங்களை விடுவிப்ப வல்லதா இருப்பதற்காக நன்றி செலுத்துறப்பா. உடைய பயங்களிலிருந்து எங்களை விடுவிப்பதற்காக நீ உயிரோடு எழுந்தீர், இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நன்றி. விசுவாசிக்கிறோம். அவருடைய விசுவாசத்துக்கு ஏற்ற பலனை இந்த நாட்களிலே தந்து எவைகளை குறித்து பயந்து கொண்டார்களோ அவையிலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டு உம்முடைய வார்த்தைக்கும் உமக்கும் பயந்து நடந்து நன்றாய் இருக்கும்படியான அந்த ஆசுவத்தை உரிமைப்படுத்திக் கொள்ள நீ கிருபை தாரும் ஆண்டவரே. உடைய பந்தில கையிடும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்று நடத்தும். இரத்த கோட்டைகளை மூடி பாதுகாத்துக் கொள்ளும். பெரிய கார்த்தை செல்லும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். சபையின் அறிவிப்புகளை நாம் கேட்போம். இந்த வாரத்தில் 3ஆம் தேதியிலிருந்து
9ஆம் தேதி வரைக்குமாக பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவரையும் பேராலயத்தின் சார்பில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டுடைய சகல ஆசீர்வாதங்கள் உங்கள் ஒவ்வொருக்கும் என்றென்றும் தங்கியிருக்கும்படியாக வாழ்த்துகிறோம். நாளைய தினத்திலிருந்து, அதாவது 4ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணிக்கு டெலி விபிஎஸ் யூடியூப் மூலமாக விடுமுறை வேதாம பள்ளி வகுப்புகள், அட்வென்ட் பைபிள் ஸ்கூல் நடத்தப்படும். உங்களுடைய வீடுகளில் உடைய பிள்ளைகளை உட்கார வைத்து பெற்றோர் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த விடுமுறை வேதாம பள்ளியுடைய நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்ளும்படியாக அவரை உற்சாகப்படுத்துங்கள். கடைசி நாளில் கேட்கப்படுகிற, அதில் ஒவ்வொரு நாளிலும் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு அவர்கள் பதில் கொடுக்கும்படியாக அவள் கொடுக்கிற பிராக்டிக்கல் ஒர்க்கை அவள் செய்யும்படியும், ஆராதனைகள் ஆலயத்தில் நடைபெறும் நாட்களில் சண்டே ஸ்கூல் ஆசிரியரிடத்தில் அவைகளை கொடுத்து உங்களுக்குரியதான சான்றிதழ்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நாளைய தினம் திங்கட்கிழமை 4ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை தினமும் காலை 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்குமாக விபிஎஸ் நடைபெறும். பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சந்தா காணிக்கைக்கு அவர்களை கொடுத்தவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் உடைய வீடுகளுக்கு சந்தா கவர் வரவில்லை என்று சொல்லி கேட்கிறவர்கள் கோயில் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் விசாரிக்கும் போது அவர்கள் உங்களுக்கு சரியான பதில் கொடுப்பார்கள். உங்களுக்கு அவைகளுக்குரிய எல்லா உதவிகளையும் அவர்கள் செய்வார்கள். பீகார் ஊழியத்திற்காக உதவி செய்த கொடுத்த மக்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து சபையின் மக்கள் ஒருவரை ஒருவர் தொலைபேசி மூலமாக விசாரித்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள். இந்த நாளில் கர்த்தருடைய பந்திக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். வீடுகளிலே நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ராபோஜன பந்திக்கான அப்பம் அல்லது சப்பாத்தி, பிரெட், பன், திராட்சை ரசம் அல்லது பொவன்டோ இவைகளை நீங்கள் தயார்படுத்தி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். யாவரும் ஞானசானம் பெற்றவர்கள் தயார் நிலையில் இருங்கள். இங்கு பந்தியை நடத்தி நாம் யாவரும் ஏக ஐக்கியத்தோடு பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்லும்போது உங்களுக்கு சற்று நேரம் இடைவெளி கொடுக்கப்படும். அனைவருக்கும் அந்த நேரத்தில் அப்பத்தை கொடுங்கள். யாவரும் ஏக ஐக்கியத்தோடு புசிப்போம் என்று சொல்லும்போது எல்லோரும் ஏக ஐக்கியத்தோடு கூட சோத்திரத்தோடு கூட எல்லோரும் அந்த அப்பத்தை நாம் புசிப்போம். தொடர்ந்து ஏக ஐக்கியத்தோடு நாம் ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய இரத்தத்தை அடையாள பந்தியை நாம் பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்லும்போது எல்லோரும் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த திராட்சை ரசத்தை எல்லோரும் பகிர்ந்து கொள்வோம். நேரம் இடைவெளி கொடுக்கப்படும். அடுத்து யாவரும் ஏக ஐக்கியத்தோடு பானம் பண்ணுவோம் என்று சொல்லும்போது ஒரே நேரத்தில் எல்லோரும் பானம் பண்ணும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சபையில நான் வழக்கமாய் செய்கிற அந்த முறைப்படியே நீங்கள் இப்போதும் தொடர்ந்து செய்யும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை யாராகிலும் ஒரே பாத்திரத்தில் வைத்துக்கொண்டு எல்லோரும் பரிலம் சொல்லும்போது நம்முடைய இடைவெளிகள் வித்தியாசப்படும். ஆராதனையுடைய ஒழுங்குமுறைகள் வித்தியாசப்படுவது போல காணப்படும். ஒருவேளை அப்படிப்பட்ட பழக்கத்துக்கு நேராக வருகின்ற காலங்களிலே சபையிலே மாற்றத்தை ஏற்படுத்துவோம் சொல் அப்பொழுது நாம் அவைகளை செய்ய தயார்படுத்திக் கொள்வோம். கர்த்தருடைய பந்திக்காக நாம் ஜெபத்தோடு கூட ஆயத்தப்படுவோம். சிறு பிள்ளைகளை சற்று விலகி இருக்க செய்துவிட்டு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ஒரே இடத்துல சரியான சமூக இடைவெளியோடு கூட நீங்கள் கர்த்தருடைய பந்திக்கு தயாராக இருக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நாம் யாவரும் எழுந்து நின்று நற்கருணை ஆராதனைக்கு ஆரம்பமாக 485வது பாடலுடைய 2 சரணங்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா.
சீஷர் குறைத்தீரே. பாவக்கேட்டை கூற ராபோஜன பந்திதனில் சேரு. சாவுக்குரிய பாவமுள்ள லோகம், சாவுக்குரிய பாவமுள்ள லோகம், தன்னில் மனம் வைத்து அந்நியனாகாதே. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. அன்பின் விருந்தாமே, கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே. துன்பம் துயர் போமே, இருதயம் சுத்ததிடனாமே. இன்பம் மிகும் தேவ அன்பின் விருந்துக்கு, இன்பம் மிகும் தேவ அன்பின் விருந்துக்கு, ஏது தாமதம் இல்லாதீரோதே. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எந்த திருச்சபை சேர்ந்தவராக இருந்தாலும் கர்த்தருடைய பந்தியில் கையிடலாம். ஞானஸ்நானம் பெறாதவர்கள் அல்லது கத்தோலிக்க சபையில் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் பந்தியில் கையிட வேண்டாம். நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதான நற்கருணை பொருட்களை தயார்படுத்தி வைத்துக் கொள்வோம். நாம் கர்த்தருடைய பந்திக்குள்ளாக கடந்து செல்ல நம்மை நாமே ஒப்பு கொடுத்த தேவ சமூகத்தில் நாம் ஜெபத்தோடு ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரில அப்பத்தை எடுத்து அதை பிட்டு சீஷுடைய கரலை கொடுத்து, வாங்கி புசியுங்கள், உங்களுக்காய் பிற்கப்பட்ட இவருடைய சரீரத்துக்கு அடையாளம் இருக்குது, என்னை நினைவு கூறும்படியாய் இதை செய்யுங்கள் என்றார். அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷுடைய கரலை கொடுத்து, வாங்கி பானம் பண்ணுங்கள், உங்களுக்காய் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் ரத்தத்துக்கு அடையாளமாய் இருக்குது, என்னை நினைவு கூறும்படியாய் இதை செய்யுங்கள். இந்த காலை வேளையில அபாத்திரமாய் கையிட்ட அநேகர் அபாத்திரமாய் கையிட்டதுனால பலவீனர்களாக வியாதியஸ்தர்களாக அநேகர் மரணத்தையும் சந்தித்தார்கள். நாமோ அப்படிப்பட்ட ஆக்கடி தீர்ப்பை வரவழைத்துக் கொள்ளாத படிக்க நம்மை நாமே நிதானித்தறிந்தவர்களாக இந்த பந்தியில நம்மை ஒப்பு கொடுப்போம். என் பாவத்திற்காக, என்னுடைய அக்கிரமத்திற்காக அடிக்கப்பட்ட இயேசுவின் சரீரம், சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் சொல்லி நினைவு கூர்ந்து பயபக்தியோடு கூட நாம் ஏக ஐக்கியத்தோடு பகிர்ந்து கொள்வோம். நமக்காய் பிற்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய சரீரத்தை நாம் நினைவு கூர்ந்து ஏக ஐக்கியத்தோடு நாம் புசிப்போம். நமக்காய் சித்தப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை நாம் நினைவு கூர்ந்து நமக்குள் ஏக ஐக்கியத்தோடு பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசுவை நினைவு கூர்ந்து நாம் அனைவரும் ஏக ஐக்கியத்தோடு பானம் பண்ணுவோம். சமாதானத்தின் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் பகல் வேளையில உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால என்னையும் எங்களையும் தாழ்த்தி ஒப்படுகிறோம்.
இந்த மே மாதத்தின் முதல் வாரத்தில் உடைய வார்த்தையை கேட்க, உம்மை துதிக்க, சோத்தரிக்க, உம்முடைய பந்தியில கையெடுத்ததாக நீ கொடுத்த தருணத்துக்காய் உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். என் தேவன் தாமே தடையெல்லாம் நீக்கி போடுவீராக. எல்லா பயத்திலிருந்து ஒவ்வொருவரையும் விடுவிக்கத்தக்கதாக நீங்க உங்க வேத வார்த்தை கொண்டு பேசியதற்காக நன்றி செலுத்துறோம். இஸ்ரவேலின் துதியில் மத்தியில் வாசம் செய்கின்ற பரிசுத்த ஆவியானவர் இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் காணும்படியாக வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கருத்தில் ஒப்புடுத்து வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிறோம். தேவருடைய சமாதானம், சந்தோஷம் ஒவ்வொருவரோடு கூட தங்கி இருப்பதாக இம்மட்டுமாக நீர் பாதுகாத்தீர், பராமரித்தீர். ஆயுசின் காலத்துல மீண்டுமாய் ஒரு வருஷத்தை காணும்படியாக கிருபை கொடுத்திர உங்களை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் மாற்றி கொடுப்பீராக, இயற்கை அனுகூலமாக்கி கொடுப்பீராக. தேசத்துல தேவரினால் ஜெபிக்கிற ஜபத்து நிமித்தமாக சமாதானத்தை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். சபைகளுக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய சமூகத்தில் ஒப்புடுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்நாட்களில நீ கொடுத்த எல்லா சுக பிரசவத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக, சரீரத்தினுடைய பலவீனங்களை மாற்றி சுகத்தை கொடுத்திர உம்மை துதிக்கிறோம், சோத்திரங்க கர்த்தாவே. எல்லாருக்கும் தேவையான ஞானத்தையும் பலத்தையும் சத்துவத்தையும் தாங்க கர்த்தாவே. தொடர்ந்து மகிமையின் ராஜா மகிமையாய் கடந்து வந்து எல்லா நிலையிலும் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற பரிசுத்த ஆவியுடைய வல்ல கருத்தை ஒப்படுக்கிறோம். பெரிய காரியத்தை செய்கிறோம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உங்க ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், நடத்துதல், சமாதானம், சில நன்மைகள், கிருபைகள் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களும் நம் அனைவரோடு, குறிப்பாக இந்த ஆராதனையை யூடியூப் மூலமாக அனுபவித்த ஒவ்வொரு மக்களோடு கூட எப்பொழுதும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன், ஆமேன். எல்லோரும் சோதரும் கர்த்தரை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன்.